ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதல் வசந்தமான ரபியுல் அவ்வலுடைய முதல் ஜும்மா. இந்த வாரம் என்ன பேசுவது உங்களுக்கே தெரியும். ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் ரூட்டு மட்டும் மாற்றம். காரணம் என்னன்னா, சில விஷயங்களை நம்ம மேலோட்டமாக பார்த்துருவோம், ஆழ்ந்து சிந்திக்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த சிந்தனையை தூண்டும் விதமாக சில விஷயங்கள் அல்லாஹ் நபிக்காக எப்படி திட்டமிட்டான் அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லாஹ் நபிக்காக எப்படி திட்டமிட்டான் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு பார்ப்போம். அருமையான சகோதரர்களே, நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ஹபீப் அப்படிங்கிறது தெரியும். அவர்களுக்காக அல்லாஹ் செய்த சேவைகள் என்ன, அல்லாஹ் செய்த ஒரு வழி ரூட் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் நம்ம பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண் விழித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொர்க்கத்துடைய வாசல் எழுதப்பட்டிருந்ததாகவும், 300 ஆண்டுகள் அவர்கள் 300க்கு மேல ஆண்டுகள் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின் இந்த துஆவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதுனாங்க. நம்ம ஒரு நாள் கேட்டுட்டு என் துஆவை ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்ட்டு வந்து நம்மள்ட்ட முறையிடுறாங்க. எத்தனை வருஷம் தன்னுடைய கையாலேயே படைத்து தன்னுடைய ரூஹை சிறப்பாக ஊதி ஒரு மனிதனை உருவாக்கிய ஒரு நபிக்கு உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள 300 வருஷத்துக்கு மேலே அவரை கெஞ்ச விட்டான். அதுக்கு பின்னால்தான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனுடைய அர்த்தம் சிம்பிளா சொல்ற, ரப்பனே ரப்பே லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். ஃபைல்லம் தக்ஃபிர்லனா, நீங்கள் மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம். அப்போ எல்லாமே பன்மையான வார்த்தை. ரப்பனாங்கிறது பன்மை, அநீதி செய்து விட்டோங்கிறது பன்மை, எங்களை மன்னிங்கிறது பன்மை. அப்போ யார் யாரை கேட்டாங்க? தனக்காகவும் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி பன்மையாக கேட்டாங்க. வேற யாருமே இல்லையே, உலகத்தில் எந்த ஜீவனும் இல்லை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பன்மையாக கேட்டதனுடைய கருத்து என்ன? அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பன்மையாக கேட்டதனுடைய கருத்து என்னன்னா, தனக்கும் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவாவினுடைய பின்புலனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளமாக அல்லாஹ் இருவரையும் ஒன்று சேர்த்து வைத்தான். அல்லாஹ் இருவரையும் ஒன்று சேர்த்து வைத்தான். இதுல ஒரு சின்ன கருத்து தொத்தி நிற்குது. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்ப அதையும் தொட்டு போயிடுவோம். பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் நேரத்துல இந்த ரப்பனா லலம் நாங்க ஒரு துவாவை புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து உட்கார்ந்து ஓதுனாங்கடா, தனித்தனியா அந்த அம்மா கோச்சிட்டு போய் அம்மா வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த துவாவை ஓதினால் அது சீக்கிரத்துல ஒரு பிரயோஜனம் கொடுத்து கணவனும் மனைவியும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுல பிரச்சனை உள்ளவங்க இதை அழகா பயன்படுத்தி கொள்ளலாம். சின்ன வார்த்தை தான், இதுல மனப்பாடம் ஆகிக்கலாம். அர்த்தம் உணர்ந்து ஓதணும். சரி, இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த பின்னால இனப்பெருக்கம் ஆரம்பிக்குது. 2 பேருக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அடுத்த ஜெனரேஷனான ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா? 20 ஆம்பளை பிள்ளைங்க. அந்த 20 ஆம்பளை பிள்ளைங்களையும் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலா தேர்ந்தெடுத்து அவங்கள அந்த ஜீனை அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு 2வது தலைமுறைக்கு வந்துடுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து 8வது தலைமுறையில வர்றாங்க. 8வது தலைமுறையில வர்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருக்கிறாங்க. ஆனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய ஜீனை சுமந்து வரல, அவங்க வேற ரூட்ல வர்றாங்க. அடுத்து ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குள்ள அவர்களுடைய ஜீன் வருது. அந்த கப்பலுடைய பரக்கத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீனும் அந்த கப்பலிலே சுமக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 17வது தலைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து 81வது தலைமுறை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து 81வது தலைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
17வது தலைமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நாளா புள்ள இல்லை. புள்ள இல்லாம அப்படியே போனா இந்த ஜீன் எப்படி கடத்துறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியதே யோசிச்சிருக்க மாட்டீங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் முதுகுல இருக்கிறாங்க, முதுகுத்தண்டுல இருக்கிறாங்க. இந்த ஜீன் கடக்கணும். கடக்கிறதுக்கு ஒரு கர்ப்பப்பை வேணும், அதே நேரத்துல குழந்தையும் பிறக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 கர்ப்பப்பை இருக்கு. ஒன்னு சாரா அம்மையார், இன்னொரு ஹாஜரா அம்மையார். 2 பேருக்குமே ரொம்ப நாளா புள்ள கிடையாது. 2 பேருக்கும் ரொம்ப நாளா புள்ள கிடையாது. அப்ப மூத்த பிள்ளைக்காக வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹாஜரா அம்மையாருடைய கர்ப்பப்பை மூலமாக பிறக்க செய்கிறான். இதுல ஒரு மைனூட்டான விஷயத்தை பாருங்க. சாரா அம்மையார் அரசி, பணக்காரி, செல்வாக்கு மிக்கவர்கள். ஹாஜரா அம்மையார் சாரா அலைஹிஸ்ஸலாத்தால் வழங்கப்பட்ட ஒரு அடிமை பெண். சாரா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிதமத்துக்காக கொடுத்தாங்க. ஆனா அடிமையா ரசூலுல்லாஹ் அப்படித்தானே அடிமையா வச்சிருக்க விருப்பறது இல்லை. அடிமைகள் வந்தவங்களாம் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அம்மையாரை திருமணம் செய்து மனைவி ஆக்கிட்டாங்க. அந்த அடிமை பெண் மூலமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஜீன் கடத்தப்படுகிறது. இங்கேயும் கவனிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுக்க நாடிவிட்டால் அவன் ஏழை, பணக்காரன், பாரம்பரியம் மிக்கவன், செல்வாக்கு மிக்கவன்லாம் பார்க்க மாட்டான். ஒரு நியமத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா கொடுத்துருவான். அதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படி டச் பண்ணி துனியாவையும் ஆசிரியத்தை டச் பண்ணியே போவோம். வரலாறு விளங்கின மாதிரி இருக்கும், சில விஷயங்களை புரிஞ்ச மாதிரி இருக்கணும். சரியா? இப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெத்து எடுத்துட்டாங்க. பெத்து எடுத்தது எங்க? ஈராக்ல, கண்ணான்ல. அப்போ பைத்துல் முகத்தஸ்லாம் போகலை, கண்ணான்ல, ஈராக்ல தான் இருக்கிறாங்க. இப்ப ஈராக்ல பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபியலுடைய வம்சமாக வரணும். அரபியல்ல தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும்னு விதி இருக்குது. அப்ப ஈராக்ல பிறந்தாங்கன்னா மத்திய கிழக்கு ஆசியாவில் தானே அவங்க இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பாங்க. அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ்? 2 பேரையும் கொண்டு போய் அரபு நாட்டுல விடு. எப்படி திட்டம் போடுறதா பார்த்தீங்களா? 2 பேரையும் கொண்டு போயிட்டு அரபு நாட்டுல விடு அப்படின்னு சொல்லிட்டு அரபியல் வம்சத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அல்லாஹ் துவக்கிறான். அரபியலுக்கு 4 நபிமார்கள் இருந்தாங்க. அரபிகளுக்கு 4 நபிமார்கள். தமிழர்களுக்கு எத்தனை நபிமார்கள்? நம்முடைய நபி யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நம்முடைய நபி யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஷீத் அலைஹிஸ்ஸலாமும் நம்முடைய நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் முதல் 2 நபிமார்கள் தான் நம்முடைய நபி. அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் மத்திய ஆசியாவிலேயும் அங்கே இங்கேயும் தான் பிறந்திருக்காங்களே தவிர இங்கே இல்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 4 பேருமே அரபிகளுடைய நபிமார்கள். அரபிகளுடைய நபிமார்கள் 4 பேர். அதுல மூத்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு தான் அரபியல் வம்சம் உருவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி, குர்ஆன் அரபிங்கிறது ஏற்கனவே முடிவாச்சு. அந்த முடிவுக்கு தோத காய் எப்படி நகற்றப்படுகிறது அப்படின்னு பாருங்க. அங்க ஒரு குளறுபடி வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணி வைக்கல. கவனிங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல. அவங்க அம்மா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ள பெண் இல்லை. எப்படி வரலாற்றை பார்த்தா அப்படியே புல்லறிய சில விஷயங்களை யோசனை பார்த்தா தகுதியான பெண் அல்ல. அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ்? அந்த பெண்ணை மாத்தணும். சும்மா அவங்க வந்து மாற்ற முடியாது. என்ன செய்யறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகனை பார்க்க வர்றாங்க. இதெல்லாம் சின்ன குறிப்பா இருந்தாலும் அப்படி தொகுத்து பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மருமகளை பார்க்க வர்றாங்க. வந்தா மகன் வீட்டுல இல்லை. உன் புருஷன் எங்கம்மா? வந்தா யாருன்னு தெரியல, குதிரையை விட்டு இறங்கல. புருஷன் எங்கம்மா? வேட்டைக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? வர்ற நேரம் தான். தண்ணி கூடமா? தாகமா இருக்கு. எங்க வீட்டுல தண்ணி இல்லை. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காமா? ஒண்ணுமே இல்லை. அவர் வேட்டையாடி கொண்டு வந்தா தான் சாப்பாடு சமையல், இல்லைன்னா பட்டினேன். அந்த அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க. மாமனாருன்னு தெரியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். சரி, ஒன்றும் பரவாயில்லம்மா, அல்ஹம்துலில்லாஹ். நீ வந்து புருஷன் வந்தாருன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் வந்தாரு, வாசப்படி சரியில்லை, மாத்தி வையின்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. வாசல் படி சரியில்லை, மாத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருமாங்கிற செய்தியை மட்டும் சொல்லிடுவியா? சொல்லிடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு போயிட்டாங்க. எவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்க? ஈராக்ல இருந்து புறப்பட்டு வந்து மக்காவை அடைஞ்சு மருமகளை பார்த்துட்டு இவ்வளவுதான் சம்பவம் பேசிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் எப்படி செப்பரேட் பாரு. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றாங்க.
வந்தோடனே அந்த 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 ஸ்மெல்லை வச்சு யாரா வந்தாங்களா? ஆமாம், ஒரு வயசானவர் வந்தார். என்ன சொன்னார்? வாசல் படி சரியில்லை, வாசல் படியை மாற்றுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்போ நீ தலாக், நீ தலாக். வாசல் படிங்கிறது பொண்டாட்டி தான். பொண்டாட்டியை மாற்ற சொல்லிட்டு எங்கள் அத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க. வந்தது எங்கள் அத்தா இப்ராஹிம் நபி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தலாக் போட்டு வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சாங்க. திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. மனைவிட்ட வந்து மருமகள்கிட்ட வந்து, அப்போ மகன் வீட்டில் இல்லை, இஸ்மாயில் இஸ்லாம் வீட்டில் இல்லை. தண்ணி கேட்குறாங்க, அந்த அம்மா தண்ணி கொடுக்குறாங்க, வீட்டுக்குள்ளே வர வச்சு உபசரிக்கிறாங்க. ஆனால் மாமனார்கள்லாம் தெரியாது, உபசரிக்கிறாங்க. அத்தை வந்த உடனே உன்னுடைய கணவர்கிட்ட வந்து நல்ல அழகான வாசப்படி, இந்த வாசல்படியை மெயின்டைன் பண்ணிக்கிறது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த செய்தியை மனைவி வந்தோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய உறவுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தப்படுகிறது. அந்த கர்ப்பப்பை இல்லாமல் புதிய கர்ப்பப்பை அல்லாஹ் ரெடி பண்ணி இது பண்ணான். சரி, அதுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எந்த நபிமாருமே கிடையாது, எந்த நபிமாருமே கிடையாது. ஆனால் அந்த ஜீன்ல வந்தவங்க யாருமே ஷிர்க் வச்சவங்களும் கிடையாது, இணை வைக்கல. எந்த தெய்வம்? ஆமினாமா யாரை வணங்குனாங்க? ரசூலா பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க இறந்துட்டாங்க. அப்துல்லா யாரை வணங்குனாங்க? யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாரை கும்பிட்டாங்க? சாமிக்கு போனாங்களா? லாத்துசாவெல்லாம் அவங்க வணங்கலை. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய ஜீன் வந்து முஷ்ரிக்கோட ஜீன்ல வரல, எல்லாமே தஹாரத்து தூய்மையான ஜீன்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரியா? அப்போ ஒரு கேள்வி வரும், இமாம்களே கேட்குறாங்க, ஆசர் வந்து சிலை செஞ்சு விற்கிறவர் தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தா, சிலை செஞ்சு விற்கிறவர்கள் ஜீன்ல வந்திருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால உள்ள ஒரு செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆசர் அப்படிங்கிறது வளர்ப்பு தந்தை தானே தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த தந்தை இல்லை. அவருடைய ஜீன் ரசூலுல்லாவுக்குள்ள வரலை அப்படின்னு தான் அதிகமான இமாம்கள் அல்லாஹ் தந்தைன்னு சொல்றான் ஆசரை, ஆனால் அவர்கள் வளர்ப்பு தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை. எப்படி இப்ராஹிம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்துல்லா இறந்தாங்களோ, அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க அத்தா இறந்துட்டாங்க. அது வரலாற்றுல வரலை. ஆசர் வளர்த்தாரு, அதனால ஆசர் தந்தை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரம் வந்துருச்சு. நேரம் வந்தாக்கா அது பாருங்க. சரி, யானைப்படை வந்துச்சுன்னு நம்ம அலம் திறக்க இப்ப சூறாக்கு விளக்கம் சொல்றோம். அந்த யானைப்படை அல்லாஹ் நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் அனுப்பி இருக்கலாமே, எப்ப வேணாலும் அந்த படையை வந்திருக்கலாமே, எப்ப வேணாலும் அழிக்க வந்திருக்கலாமே. சரியா பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னால, 50 நாட்களுக்கு முன்னால. அப்ப ஆமினா அம்மையார் எவ்வளவு மாசமா இருப்பாங்க? 2 மாசம், 8 மாசம் கர்ப்பிணி பெண். 50 நாளைக்கு முன்னாலதான் அந்த யானைப்படை வருது. யானைப்படை அல்லாஹ் அழிக்கிறான். இந்த செய்தியை அங்க கொண்டு வர்றான்னு சொல்லி சொன்னால், அந்த செய்திக்கு பின்னால் அந்த ஹதீஸ் வரலாற்றை பார்த்தால், யானைப்படை வந்த உடனே அப்துல் முத்தலிப் அந்த மக்களுக்கு பேசிய பேச்சு அங்க எடுத்து பார்க்கணும். அவர் சொல்றாரு, காபாவை அவங்க இடிக்க வந்திருக்கிறான். வார்த்தையை கவனிங்க, அவங்க காபாவை இடிக்க வந்திருக்கிறான். காபா நம்முடைய சொத்து இல்ல, அதுக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் பார்த்துக்குருவான். நீங்க மக்களுக்கு சொல்றாரு, அவர் தான் தலைவர், ஊர் தலைவராக இருந்து சொல்றாரு, நீங்க உங்களுடைய ஆடு மாடு ஒட்டகைகளையும் உங்களுடைய செல்வங்களையும் எடுத்து மலைக்குள் ஒதுங்கி கொள்ளுங்கள், சேஃபாய் கொள்ளுங்கள். காபா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. காபாவை காபாவுடைய வீட்டுக்கு எவன் சொந்தமோ அவன் பார்த்துக்கிடுவான். அப்போ அவர் வந்து முஸ்லீம் இல்லை, ஆனா அகீதா என்ன அகீதா? இஸ்லாமிய அகீதா. கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் அந்த மக்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, நபியுடைய ரப்பு அந்த யானைப்படை என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அப்படிங்கிறான். தராங்கிற வார்த்தை இருக்குல்ல, கண்ணால பார்க்கறது. தராங்கிற வார்த்தை கண்ணால பார்க்கறது. அப்ப அலம் தர கைஃப, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டா, அந்த யானைப்படை வந்தது, நிக்கிறது, அழியிறது எல்லாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு பார்த்தார்கள். இன்னைக்கு சொல்றான் விஞ்ஞானத்துல, கருவுற்ற பிள்ளைகள் ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளைகள் வெளி உலகத்தை பார்க்குகின்றன அப்படிங்கிற சயின்ஸை இன்னைக்கு நிரூபிக்கிறாங்க. அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையால் வெளி உலகத்தை பார்க்க முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறான். சரி, இப்ப இதை அல்லாஹ் அழிச்சுட்டான். அழிச்சு அந்த முதல்ல அந்த மக்களை தயார் பண்றான். ஈமானுக்காக வேண்டி, தௌஹீதுக்காக வேண்டி ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மக்களை தயார் பண்றதுக்காக வேண்டிதான் 50 நாளைக்கு முன்னால அந்த நிகழ்ச்சியை பண்ணினான். சரியா?
ஜம்சம் தண்ணீர் அப்படிங்கிறது இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவனுடைய பேரனுடைய காலத்தில் அந்த யுத்தத்தில் மூடப்பட்டு விட்டது. அந்த யுத்தத்தை அதுக்குள்ள ஒரு சிலையும் தங்க தகடுகளையும் போட்டு அந்த யுத்தத்தினால அதை மூடிட்டாங்க. எவ்வளவு திட்டமிடுதல் பாருங்க. மூடிட்டாங்களா, அந்த இடத்துல தண்ணி இருக்கிறது வரலாறே மறந்து போச்சு. எத்தனை தலைமுறை அதுக்கு பின்னால 17வது தலைமுறையில் நடந்த சம்பவம், இது 81வது தலைமுறை. அப்ப எத்தனை தலைமுறைக்கு வந்து கடந்து செய்யணும் இல்லையா? அப்ப இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ்க்கு நீண்ட நாட்கள் வந்துருச்சு இல்லையா? அப்ப அந்த இடத்துல தண்ணி இருக்கிறதே மறந்தாச்சு. வெளிப்படுத்தணும். வஹி அறிவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. வஹி யாருக்கு சொல்லி இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லுவான் அல்லாஹ்? நபி கிடையாது, ரசூல் கிடையாது, வஹி அறிவிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? அப்துல் முத்தலிப் ஊர்க்காரரு, ரசூலோடைய பாட்டுனார், அவர் மூலமா தான் அந்த ஜீனு வருது. அவர் மூலமா கனவுல அல்லாஹ் காட்டுறான். இப்ப ஜம்சம் இருக்கிற இடத்துல காக்கா உட்கார்ந்து கொத்தி கொத்தி தண்ணி குடிக்கிற மாதிரி கனவு காண்றாரு. சொல்லிட்டேன், ஆனா சம்பவத்துக்கு தோதா வரணுமேங்கிறதுக்காக சொல்றேன். கனவு காண்றாரு. ஒரு தடவை விட்டாச்சு, 2வது நாளும் விட்டாரு, 3வது நாள் அதே கனவு வந்தோடனே குறைஷிகளை கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி ஒரு நான் கனவு கண்டேன், இந்த இடத்துல தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது, வாங்க நோண்டுவோம். அவங்க சொல்றாங்க, போடா பைத்தியம், இந்த இடத்துலயாவது தண்ணியாவது, எத்தனை வருஷமா நம்ம பரம்பரையா இந்த இடத்துல குடியிருந்துகிட்டு இருக்கிறோம், தண்ணி எல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. ஆனா கணவனுடைய அந்த மெய், அந்த தௌஹீத் அவருக்குள்ள இருந்ததன் காரணமாக அந்த நேரத்தில் அவர் மொத்தம் 11 பிள்ளைங்க. ஹம்சா இல்லாத அவர் பிள்ளைதான், அப்பாஸ் இல்லாத அவர் பிள்ளைதான், அபுல் அஹப் அவர் பிள்ளைதான், ரசூலுடைய அத்தா அப்துல்லா அவர் பிள்ளைதான். அப்ப ஹாரிஸ்ங்கிற மூத்த பிள்ளை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கனவு காணும் பொழுது ஒரே ஒரு பையன் தான் அவருக்கு. அது பின்னால்தான் எல்லாரும் பிறந்தாங்க. 11 ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வரலாறு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஆம்பளை புள்ள தான் ஹாரிஸ் இருந்தாரு. மகன்கிட்ட சொல்றாரு, இந்த ஊர் மக்கள் நம்பாட்டி பரவாயில்லை, வா போய் நோண்டுவோம் அப்படின்னு சொல்லி மகனை கூட்டிட்டு மம்மட்டியை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல வெட்டுறாரு. மாஷா அல்லாஹ்னு ஒரே நாள்ல தண்ணி வந்துருச்சு. கொஞ்சம் நோண்டோடனே தண்ணி வந்துருச்சு. அப்போ குறைஷிகள் எல்லாம் வர்றாங்க. நீண்ட வரலாறு. குறைஷிகள் வர்றாங்க, இது ஊர் மக்களுக்கு சொந்தம்னாங்க. அவர் சொல்ல அதெல்லாம் கிடையாது, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க மறுத்துட்டீங்க, இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான் சொந்தம் அப்படின்னு ஒரு வாதாடுறாரு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி யமன் நாட்டு ஒரு பொம்பளைகிட்ட போறாங்க. மழை பெய்யுது. அந்த மழை அப்துல் முத்தலிப் மேல மட்டும் படுது, மற்ற பேர் எல்லாம் நனையவே இல்லை. இவர் மேல மட்டும் பட்டோன்னு அல்லாவே தீர்ப்பளிச்சுட்டான், வா போவோம் அப்படின்ட்டாங்க. வார்த்தையை கவனிங்க. அப்போ அந்த மக்கள் முஷ்ரிக்கா இருந்தாலும் கூட அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டார், அல்லாஹ் மேல் நம்பிக்கை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நபியே நீங்கள் அவரிடத்துல வான பூமிகளை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அப்ப ஏன் ஏற்றுக்கொள்ள? எல்லா அரபிகளுக்கு தெரியும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு தெரியும். ஒன்னும் நசீபு, 2வது ஈகோ. பத்ர் இது சும்மா இடையில ஒரு சொருகிறேன், சம்பந்தம் இல்லை, விளங்கணுங்கிறதுக்காக சொருகி விடுறேன். அபூஜஹல் காலையில பத்ர் யுத்தம் நடக்க போகுது, நண்பனோட பேசிட்டு இருக்கிறான். அந்த நண்பன் கேட்கிறான், முகம்மதுடைய மச்சான் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவர் நபியை தான் தெரிஞ்சிருந்து ஏன்டா இப்படி வந்து யுத்தம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அபூஜஹல். அவன் சொன்னான், என்னுடைய மச்சான் முகம்மது நபி என்று எனக்கு தெரியும், ஏனோ என்னுடைய மனம் ஈமான் கொள்ள மறுக்குகிறது. இதுதான் உண்மை நிலைமை. அரபிகளுக்கு ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நல்லாவே தெரியும். அதிகமான நபர்கள் நபி என்பதையும் உணர்ந்து வைத்திருந்தார்கள். அதனால கொஞ்சமாக வந்தாங்க. சரி, இப்போ யானைப்படையை வச்சு அல்லாஹ் செட் பண்ணிட்டான். அதற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணி அந்த ஊர்ல கிடைச்சாச்சு. அப்ப அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. குறைஷி குடும்பத்திலேயே, குறைஷிங்கிறது ஒரு பெரிய குடும்பம், அது அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த கனவுக்கு பின்னாலையும் தண்ணீருக்கு பின்னாலையும் அவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு பின்னாலையும் இந்த யமன் நாட்டு அரசனை எழுத்து பேசுனதுக்கு பின்னாலையும் ஈமான் அதிகமாயிடுச்சு. இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 50 நாள் கடந்து போச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க வைக்கணும். இவைகள் எல்லாம் மனிதர்களால் செப்பனிடப்பட்டது. அப்ப அதுக்கு பின்னால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிறக்குகிறார்ங்கிற செய்தியை ஜின்கள் அறியக்கூடாது. நல்லா கவனிங்க நான் சொல்றத, ஜின்கள் அறியக்கூடாது. இஃப்ரீத்துங்கிற ஜின்கள் முதல் வானத்துக்கு ஒட்டு கேட்டு இந்த குடும்பத்துல இங்கேதான் முகம்மது பிறக்கிறார் என்று தெரிந்தால் அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கெடுதி செய்யலாம், அல்ல அந்த குடும்பத்தை கெடுக்கலாம் என்று அல்லாஹ் நினைத்து ஒரு வேலை செஞ்சான். அதுக்கு முதல்ல உரைக்கும் நட்சத்திரங்கள் எரிஞ்சு உழுகாது, அப்படியே ஒட்டு கேட்டு வருவாங்க, ஜோசியர் போவாங்க, மலக்குகள் நேரடியாக வருவாங்க, ஷைத்தான்கள் நேரடியாக நபிமார் ரசூல்மார்கள் பார்த்துருக்குறாங்க. ரசூல்லா பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒட்டு கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கட் பண்ணிடும். எப்படி திட்டம் போடுறான் பாருங்க. ஒட்டு கேட்கக்கூடிய தன்மையை
அல்லாஹ் கட் பண்ணிட்டு அப்பதான் எரி நட்சத்திரங்கள் கொண்டு ஷைத்தான் வருது. வஸ்ஸாஃபாத்தி சூரா எடுத்து பாருங்க, தபாரகலை சூறாவுடைய ஆரம்பத்தில் ஒரு 6 வசனத்தை எடுத்து பாருங்க. நான் இப்ப சொல்ற செய்தி உங்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஃப்ரீத்துங்கிற ஜின்கள் ஒட்டு கேட்க போகும்போது எரி நட்சத்திரங்களை கொண்டு வந்து விரட்டி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறார் என்ற செய்தியை ஜின்களுக்கு தெரியாமல் ஆக்கி கொண்டான். ஜின்களுக்கு தெரியாமல் ஆக்கி கொண்டான். அதனால அந்த லரரையும் பார்த்தாங்க. இது ஏன் இன்னும் ஆதாரமா வேண்டுடா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை தன்னுடைய அசல் ரூபத்துல வந்தாங்க. எல்லா மலக்குகளுக்கும் 2 ரெக்கை இருக்கும், 4 ரெக்கை இருக்கும், 6 மலக்கு. இதுதான் முக்கியம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. குர்ஆன்ல சொல்றது பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் 600 ரெக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ரெக்கை, பாரமா இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், வஹியை நான் கொண்டு வரக்கூடிய நேரத்துல எல்லா மொத்தமான இஃப்ரீத் ஜின்கள் சேர்ந்து சில நேரத்துல என்னை தடுக்க வரும் பொழுது வருவாங்க. அப்படி பரமானீங்களாம், தற்கொலை படை இருக்குன்னு ஜின்கள்லயே தற்கொலை படை, குரு கேங்கா போறது. தடுக்க வந்தால் அவர்களை தட்டி விட்டுட்டு நான் வஹியை பூமிக்கு கொண்டு வர வேண்டுமே என்று அல்லாஹ் எனக்கு இத்தனை இறக்கைகளையும் சக்தியும் தந்திருக்கிறான். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப ஜின்களுக்கு தெரியாமையே ஆமினா அம்மா தன்னுடைய மகனை பெற்றெடுத்தாச்சா. இப்ப அந்த புள்ள ஓத படிக்க வைக்க தெரியாது. உம்மி நபின்னா எழுத படிக்க தெரியாதவர்னு அர்த்தம் பண்ணுவாங்க, அது தப்பு, அந்த அர்த்தமே தப்பு. உம்மி நபிண்டா எழுத படிக்க தேவையற்றவர்கள், எழுத படிக்க தேவையற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். ஏன்டா ஹாமீம் இறங்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹிம்து யா ஜிப்ரீல், நான் விளங்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. யார சொல்ல கொண்டு வந்ததே நான் தானே, எனக்கே என்னுடைய அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அல்லம்னி ரப்பி, என்னுடைய ரப்பி எனக்கு அர்த்தம் தான். இவங்களை பார்த்து எழுத படிக்க தெரியாதவங்க சொல்ல முடியுமா? எழுத படிக்க தேவையற்றவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இப்ப மக்காவில் வச்சு அவங்கள வளர்க்க முடியாது. என்ன செய்யறான், இந்த கிராமத்துல ஹலீமத்து ஸஅதியா அப்படிங்கிற பெண் இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறான். அது இயற்கை சூழலான ஹுனைன் பள்ளத்தாக்கு, அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்படுறாங்க. இயற்கையான தோற்றம், இயற்கையான பாடு, அந்த சகோதரரோடு சேர்ந்து வர்றாங்க. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் செப்பனிட்டு கொண்டு வந்திருக்கான்ல, இல்ம கொடுப்பாம இருப்பானா? அங்க வச்சு, இதோட முடிக்கிறேன், அங்க வச்சு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. எங்க வச்சு? மக்கா மதீனாவில் இல்ல, ஹுனைன் பள்ளத்தாக்குல ஹலீமா ஸஅதியாவுடைய தோட்டத்துல வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சை பிளந்து ஒரு பித்தை எடுத்து வெளியே போடுறாங்க. விளையாட்டு தன்மையை விளையாட்டு தன்மையை திணிக்கக்கூடிய, தூண்டக்கூடிய அந்த பித்தை எடுத்து வெளியே போட்டுடுறாங்க. இந்த எண்ணங்களை உருவாக்குறது சக்தி இருக்கு இல்லையா, அந்த பித்துன்னு சொல்றாங்க, அதை தூக்கி வெளியே போடுறாங்க. ஹலிமத்து ஸஅதியாட்ட போய் அவன் சந்தவர் சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு மக்காவாசி ஒருத்தர் பையன் இருக்காங்கல்ல, அவனை 2 பேர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா ஹலிமத்து ஸஅதியாட்ட சொல்ல, ஹலிமத்து ஸஅதியா அறக்க பறக்க ஓடி வராங்க. பெரிய பிரச்சனையா போயிடும், மக்காவாசி அந்த ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பலா நம்மளை அழிச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அம்மா வேகமா ஓடி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாயா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆபரேஷன் எங்க நடந்துச்சு, எப்படி திட்டமிடுறான் பாருங்க. நுபுவத்துக்கு பின்னாலேயே 2 இடத்துல ஆபரேஷன் நடந்துச்சு. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி திட்டமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட உம்மத்து நமக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கணும். இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்றேன். இது நமக்கு எப்படி சிறப்பா இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை ஹைர் உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்றான். நபிமார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல பார்க்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரிசாலத்துக்கு சாட்சி நம்ம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரிசாலத்துக்கு சாட்சி நம்ம, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு செய்தியை சொன்னாருங்கிறது சாட்சி நம்ம. எப்படி அவ்வளவு சிறப்பா சில பொருள்கள் இயற்கையா கிடைச்சிச்சுன்னா அதனுடைய மரியாதை நமக்கு தெரியாது. இயற்கையா கிடைச்சா அந்த மரியாதை நமக்கு தெரியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை இயற்கையாவே நம்மள அல்லாஹ் ஆக்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, யா அல்லாஹ் இவ்வளவு 1800 தடவை என்னோட பேசுனேன், வேட்டை தந்த, கிதாபை தந்த, வேதத்தை தந்த, என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒருத்தன் ஆக்கி இருக்கலாமேன்னு கேட்டாரு. நோ, ரிஜெக்ட், இதுவா ஏற்றுக்கொள்ளப்படல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஆக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, எப்படி வருவாங்க, ரசூலாவா, கடவுளாவா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒருத்தவங்க வருவாங்க. 2 நபிமார்கள் கேட்டாங்க, ஒருத்தருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, ஒருத்தருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப ஈசா 2 முக்கியமான நபிமார்கள் கேட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு பேசுறாங்க. நமக்கு நம்முடைய மரியாதை தெரியவில்லை. நான் பொதுவாக உலமாக்கள்கிட்ட சொல்றது உண்டாது, ஆட்டு மந்தையில ஒரு சிங்கம் வளர்ந்தா எப்படி வளருமோ அந்த மாதிரி தான் மற்ற சமுதாயத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆட்டு மந்தையில வளர்ந்து ஒரு சிங்கம் வளர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால அருமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் இவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்காக செஞ்சிருக்காண்டா, நம்ம ஏதாவது செய்ய வேணாமா? குறைஞ்சது ஒரு 100 செலவாத்து,
குறைஞ்சது ஒரு 100 செலவாத், காலையிலையோ மாலையிலையோ படுக்கும்போதோ நடக்கும்போது 10 10 15 20 மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 100 ஓதணும். 14 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கிறோம். அந்த 14 மணி நேரத்தில் 100 தடவை செலவாத்து ஓதாலேண்டா ஓத முடியலைன்னு சொல்ல முடியாது. ஓத முடியலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதனால அல்லாஹ் இவ்வளோ செஞ்சிருக்கிறது உங்களுக்கு நினைவு போட்டிட்டேன். ஒரே ஒரு வேளை ரசூலுல்லாஹ்க்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு 100 செலவாத்தை ஓதக்கூடிய ஒரு பண்பை கொண்டு வரும். 17 ரக்காத் தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகிறோம். செலவாத்துங்கிறது அல்லாஹ் தொழுகிறது இல்லை, அல்லாஹ் நோன்பு வைக்கிறது இல்லை, அல்லாஹ் ஹஜ்ஜு கிடையாது, அல்லாஹ் கும்ரா கிடையாது, அல்லாஹ் செலவாத் சொல்கிறான். அல்லாஹ் செலவாத் சொல்கிறான். செலவாத்துடைய சிறப்பை பேசணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு நான் பேசுவேன். வெறும் செலவாத்துடைய சிறப்பை மட்டும் பேசினா ஒரு வருஷத்துக்கு பேசுவேன். அத்தனை ஜும்மாவில் பேச முடியும். அதனால் அருமையான சகோதரர்களே, செலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மஜ்லிஸ் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது 100 தடவை எப்படி நம்ம செலவாத்து சொல்லுவோம். எனி டைம், ராத்திரியோ பகல்லையோ மத்தியானமோ எந்த டயத்துலையோ செலவாத்து மட்டும் உட்கார்ந்தான் சொல்லணும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு லா இலாஹ படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு கவுந்து படுத்துக்கிட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். செலவாத்துக்கு மட்டும் மரியாதை வேணும். எடுத்து சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னார் செலவாத் சொன்னாண்டா கவுந்து அடிச்சு படுத்துக்கு செலவாத் சொல்ல முடியாது. ஜும்மாவோட ஹனஃபி மதப்ல செலவாத்து கிடையாது. இன்னெல்லாம் மலாயக்கத்து செலவுன்னு சொல்லும்போது ஹனஃபி மதபுடைய அபிப்பிராயத்தில் ஷாஃபி மதப்ல தான் சொல்லலாங்கிறாங்க. ஹனஃபி மதப்ல ஜும்மாவோட செலவாத்து கூடாதுங்கிறாங்க, மக்ரூங்கிறாங்க. தெரியுமா? அதனால உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு நேரத்தில் ஒது இல்லாட்டாலும் பரவாயில்லை, மரியாதையா உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மீது செலவாத்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் செலவாத்துடைய வகைகள்லாம் இந்த பயானை முடிச்சு கடைசியில் நான் அடுத்த வாரம் ரபியுல் ஆஹிருடைய ஃபர்ஸ்ட் வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய முஹப்பத்தை இயற்கையாக நம்முடைய உள்ளத்தில் உருளச் செய்வானாக. வாஹிர் தவான்.